இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நடக்குதுங்க? ஏய் வெண்ணிலா, எந்திரடி. இருமா. எந்திரடிங்கற? எந்திரிக்காத, உட்காருமா. பெரியம்மா, உனக்கு என்ன பைத்தியமா? அவளை எதுக்கு இப்ப எந்திரிக்க சொல்ற? ஏய் வாய மூடி. இங்க என்ன நந்தனுக்குதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசுற? வெண்ணிலா, எந்திரடின்னு சொன்னல. வெண்ணிலா, நீ இருமா. சமந்தி, இந்த அம்மாவுக்கு என்னதான் பிரச்சனை? காலையில இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நிச்சயம் பண்ற நேரத்துல அவசரமா வந்து கத்திட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல சம்பந்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். மங்கா, கொஞ்சம் தனியா பேச வாங்க. இன்னத்துக்கு நான் தனியா வரணும்? நான் தனியாலாம் ஒண்ணு வந்து பேச மாட்டேன். என்ன புருஷனை பொண்டாட்டி இன்னெல்லாம் மறைக்கலான்னு பாத்துனுக்குறீங்க? அக்கா, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாரும் பாக்குறாங்க. உங்களுக்கு எல்லா உண்மையும் நான் சொல்றேன். வாங்க அக்கா. அக்கா வாங்க. உடனே வாக்கா. இத்தனை சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். அக்கா அக்கா, தயவு செய்து கொஞ்சம் சொல்றத கேளுங்க அக்கா. அண்ணாமலை வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்ன உடனே நாங்களும் வான்மதியை தான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க வெண்ணிலாவை தான் மருமகளா கேட்டு வந்தாங்கன்னு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாக்கா எங்களுக்கே தெரியும். முதல்ல வான்மதி ரொம்ப ஆசையாதாக்கா இருந்தா. ஆனா அண்ணாமலை மனசுல வெண்ணிலா தான் மருமகளா இருக்கான்னு தெரிஞ்சதும் வான்மதியை விட்டு கொடுத்துட்டாக்கா. என்னது விட்டு கொடுத்துட்டாளா? அவளா விட்டு கொடுத்தாளா இல்ல அவளை கொடுமைப்படுத்தி விட்டு கொடுக்க வச்சீங்களா? என்னக்கா பேசுற? வான்மதியை நாங்க கொடுமைப்படுத்துறோமா? அவளை என் வயித்துல சுமக்காதது ஒரு குறைதான். மத்தபடி அவளை என் மூத்த பொண்ணாதான் வளர்த்திருக்கேன். ஆமா, நல்லா வளர்த்தடி நீயே. அதனாலதான் காலையில உன் பொண்ண சொகுசா உட்கார வச்சுட்டு என் பொண்ணாட நீ எல்லா வேலையும் வாங்கி நிந்தியா? அக்கா ஏங்க, நான் கூட அவளை நீ ரொம்ப பாசமா தான் வளர்க்குறியோன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அவளை ஒரு வேலைக்காரியாட்ட வளர்த்துக்கிறீங்கன்னு. வாய மூடு மங்கா. கோபத்துல என்ன வேணாலும் பேசுவியா? என்னைக்கு வான்மதியை எங்க கையில வாங்கினமோ அன்னையில இருந்து அவளை எங்க மூத்த பொண்ணாதான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வெண்ணிலாவை விட ஒரு படி அதிகப்படியான பாசத்தை தான் அவன் மேல வச்சிருக்கோம். அன்னைக்கு வெண்ணிலாவை தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம்னு சொன்னப்ப வான்மதியை விட நாங்க தான் அதிகமா கவலைப்பட்டோம். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாத. சரியா? நீ சொல்றதெல்லாம் சரின்னு வச்சுக்குவோம். அந்த அம்மா வெண்ணிலாவை தான் பார்க்க வந்தோன்னு சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இல்ல அதெல்லாம் முடியாது, பெரியவ இருக்கும்போது சின்னவளுக்கு கண்ணாலம் பண்ணி வைக்க முடியாதுன்னு நீங்க சொல்லி இருக்கணும். ஏன் சொல்லல? பெரிய எட்டு சம்பந்தம் போனா வராது இல்ல. வான்மதி மத்தவங்க முன்னாடி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் தானே நீங்க நினைச்சிட்டீங்க. அப்படிதானே? இங்க பாரு மங்கா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எங்களுக்கு தெரியல. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த நிச்சயம் என் பொண்ணுக்கு தான் நடக்கணும், இல்லன்னா இந்த நிச்சயத்தையே நான் நடத்த விட மாட்டேன். மங்கா, மங்கா ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நிச்சயத்துல எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. இங்க பாரு, வெண்ணிலாவும் உன்னோட பொண்ணு தானே, அவ வாழ்க்கையை கெடுத்துடாதமா. பெரியம்மா, ஏன் நீ இப்படி பண்ற? அண்ணாமலை ஆண்டி தான் எனக்கு நல்ல பெரிய இடத்து சம்பந்தமா பாத்து தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ பிரச்சனை பண்ணாம அமைதியா இருக்க மாட்டியா? சரி, அண்ணாமலை சொன்னது போல நந்துக்கலனா அப்புறம் இந்த மங்கா யாருன்னு காட்ட வேண்டி இருக்கும். பரவாயில்லையா? அதெல்லாம் அவங்க சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. நீ பேசாம வா. வாங்குறேன்ல. என்னங்க போ.
என்னாச்சுண்ணே? ஒண்ணும் இல்லம்மா, அவங்க பெரிய வான்மதிக்கு தான் நிச்சயம் நடக்குதுன்னு தப்பா நினைச்சிட்டாங்க. அதான் சொல்லி புரிய வச்சேன். இத பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே வான்மதிக்கு ஒரு நல்ல வரன் பார்க்கல, அப்புறம் அவ்வளவுதான். நான் சொன்னதுதான். வான்மதி வாழ்க்கை ஏன் பொறுப்பு. அவளுக்கு பெரிய இடமா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்ப சரி, நத்துக்கங்க. சரி சரி, நாளையா எடுத்து தட்டை மாத்திக்குங்கோ. வாங்க சீக்கிரம், தட்டை மாத்திக்குங்கோ. மாப்பிள்ளையும் பொண்ணு மோதிரத்தை மாத்திக்குங்கோ. இந்தாங்கோ. மருமகளுக்கு போட்டு விடுப்பா. நானும் வரணும். நீயும் வரணும். நானும் வரணும். லவ் பண்றோம் ஆண்டி. என்ன சொல்ற? எங்க லவ் பத்தி வரணும் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்ல வந்தான். ஆனா நீங்க அவன் மேல வச்சிருக்கிற அதீத நம்பிக்கை அவனை தடுத்துருச்சு. அவனால எங்க லவ் சொல்ல முடியல ஆண்டி. வருணுக்கு இந்த நிச்சயத்துல விருப்பமே இல்லை. உங்க பேச்ச மீற முடியாம தான் இவ்வளவு தூரம் வந்துட்டான். என்ன புது கதை சொல்ற? உண்மையதான் ஆண்டி சொல்றேன். எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. சாரா, பாருங்க,